ஆர்சிபி வெர்சஸ் டெல்லி. கிட்டத்தட்ட வந்து ஆர்சிபி வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர், இந்த சைட்ல வந்து டெல்லியும் ஸ்ட்ராங் கண்டெண்டர். ரெண்டு பேருமே அன்டிஃபீட்டடா வந்து முதல் முறையா 24வது மேட்ச்ல மோதிக்க போறாங்க. ரெண்டு பேருமே புது கேப்டன்சி வேற. இந்த சைட்ல அக்ஷர் பட்டேலும் சரி, அந்த சைட்ல வந்து ரஜத் பட்டிதாரும் சரி. ஸோ எப்படி மேட்ச் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஆப்வியஸா டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் போலிங் எடுத்தாங்க. போலிங் எடுத்த உடனே ஆர்சிபி அவங்களோட கோட்டையில வந்து பேட்டிங் ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. இனிஷியலா வந்து ஒன்ஸ் பேட்டிங் அப்படின்ன உடனே தே ஹாவ் அ ஸ்ட்ராங் லைன் அப். ஃபில் சால்ட்டு, கோலி, அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, அப்புறம் ஜிதேஷ், அதுக்கப்புறம் வந்து லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், இந்த மாதிரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் இருக்கு. ஸோ எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு 200+ ஆர்சிபி கிரவுண்ட்ல அவங்க ஊர்ல பேட்டிங் பேஸ்ல வரும்னு சொல்லி. பட் ஓப்பனிங்லாம் வேற லெவலில் இருந்ததுங்க. 3.4 ஓவர்ஸ்லயே ஆர்சிபி வந்து 62 ரன் பவர் பிளேக்குள்ளேயே பயங்கரமா அடிச்சாரு. யாரு? ஃபில் சால்ட். கூட பேரலா கோலியும் நல்ல ஒரு கம்பெனி கொடுத்து ஆடினாரு. ஸோ அந்த ஒரு ஸ்கோர் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னா ஆர்சிபி வேற லெவல். ஆர்சிபி 3.4 ஓவர்ஸ்ல கேமை விட்டாங்க. எக்ஸாக்டா 3.5 ஓவர்ஸ்ல ஃபில் சால்ட் வந்து தேவையில்லாத ஒரு ரன் ஓடி ரன் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமா பட்டிதார் வந்தாரு, அப்புறம் தேவ்தத் படிக்கல் வந்தாரு, அதுக்கப்புறம் வந்து லிவிங்ஸ்டன் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் வந்தார். இவங்க எல்லாருமே ஒரு 17, 2, 5 இந்த மாதிரி அவுட் ஆயிட்டு போயிட்டேன்ட்டாங்க. பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிச்சுட்டு போயிட்டேன்ட்டாங்க. அடுத்ததா இந்த ஸ்கோரை கிட்டத்தட்ட நான் சொல்றது எப்போ 3.4 ஓவர்ஸ்ல எக்ஸாக்டா 62 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. கடைசியா 20வது ஓவர்ல 163 ரன் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது ஆர்சிபியால. அடுத்த 15 ஓவருக்கு 100 ரன் கூட ஸ்கோர் பண்ண முடியாம அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த ஸ்கோர் கூட டிம் டேவிடால அவர் ஒரு கேமியோ, சின்ன ஒரு கேமியோ 40+ ஆடினாரு. அந்த கேமியோ உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஸோ அந்த கேமியோக்கு முன்னாடி சில பவுலர்ஸை பத்தி நம்ம கொடுத்து சொல்லி ஆகணும். குல்தீப், இவரை பத்தி சொல்லவே தோணுங்க. மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்காருங்க. அது இந்தியன் டீம்ல எதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரா வச்சிருக்காங்கன்றது அடிக்கடிக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அதே மாதிரி ஸ்டார்க், இந்த சைட்ல வந்து மோஹித் சர்மா, அப்புறம் முகேஷ், இவங்க எல்லாரும் நல்லா போட்டாலும் முக்கியமான ஒரு நபரை பத்தி சொல்லி ஆகணும், விப்ராஜ். டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யங் கண்டெண்டரை பிலீவ் பண்ணுதுன்னா அது விப்ராஜ். இஸ் அ ஸ்பின்னர் அண்ட் ஆல்சோ பேட்டர் அப்படின்றதுனால ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஓவராலா அவங்களோட இன்னிங்ஸ் வந்து 163/7 முடிஞ்சிச்சு. அடுத்தது டெல்லி வந்து ஃபாஃப் டு பிளேசிஸ் திருப்பி பேக் டு த கேம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சில கேஎல் ராகுல் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, இவங்க எல்லாருமே இவங்களும் ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் வச்சிருந்தாலும் டெல்லி இனிஷியலா 10க்கு 2 விக்கெட் விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். ஓப்பனிங்ல வந்து மெக்லகன், அப்புறம் வந்து இவரும் அவுட், ரெண்டு பேருமே அவுட், ஃபாஃபும் அவுட் வந்த பிறகு அடுத்தது வந்து அப்படியே கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பி 3வது விக்கெட்டும் விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராப் கேட்ச் பை கேப்டன். அது கேட்ச்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் சான்ஸ். ஐபிஎல் மாதிரி ஒரு கேம்ல வந்து அதை பிடிச்சிருக்கணும். எக்ஸ்ட்ரா கவர் மேல அடிக்க ட்ரை பண்ணும் போது கேஎல் ராகுலை வந்து மிஸ் பண்ணாங்க. ஸோ அங்கேயே மேட்சை வந்து தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவங்க சைட்ல, அதாவது ஆர்சிபி சைட்ல பண்ண ரெண்டு மிஸ்டேக் என்னன்னா 3.5 ஓவர்ஸ்ல இனிஷியலா பேட்டிங் ஆடும்போது தேவையில்லாத ஃபில் சால்ட் வந்து ரன் அவுட் ஆனது. அதுக்கப்புறமா கேஎல் ராகுலோட விக்கெட்டை விட்டது. ஸோ இந்த சைட்ல போலிங்கை பத்தி நம்மளுக்கு தெரியும். புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், இவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கூட பட் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்றதுதான் உண்மை. கடைசியா நின்ட்டாருங்க கேஎல் ராகுல். அடின்னு அடிச்சு 90+ ஸ்கோர் எடுத்துட்டு வந்து நின்னாரு. அதுலயும் அவர் வந்து மேட்சை வின் பண்ணிட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு பாருங்க. இது என்னோட கோட்டடா அப்படின்ற மாதிரி ஒரு கிரவுண்டை சுத்திட்டு இதுதான்டா என்னோட கோட்டை அப்படின்னு பேட்டை வச்சாரு. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லக்னோவுக்காக விளையாடினார்ல, அப்போ வந்து கோயங்கா அந்த ஓனருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் என்னன்னா ஆர்சிபி வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ கேஎல் ராகுலோட பிரைம் டைம்ல அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு பேக் டு ஃபார்ம் 2018-19 போய் பார்த்தா தெரியும். அடிச்சா டெரஸ் மேல போய் விடுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன். ஸோ அவரு வந்து பேக் டு ஃபார்ம் வர்றது இந்தியன் டீமுக்கும் நல்லது, ஐபிஎல்ல பர்டிகுலரா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்லது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அன்டிஃபீட்டட், ஆர்சிபி டிஃபீட்டட். ஆர்சிபி பேக் ஆன் டு த பாத்தா அப்படின்றது தெரியல, அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை தவிர்த்து டெல்லி கேபிட்டல்ஸை பத்தி பேசியே ஆகணும். இந்த ஐபிஎல்ல ஒரு பயங்கரமான டீமா வச்சிருக்காங்க. ஸ்பின் அட்டாக்கும் சரி, அதாவது போலிங் ஸ்டார்ட் மாதிரி சரி, அதே சைட்ல பேட்டிங் அட்டாக்கும் சரி, ஒரு பயங்கரமான அட்டாக் வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க?
அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்க போற மேட்சை பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா பாபாய், see you. நாளைக்கு நடக்க போற மேட்ச் இல்ல இன்னைக்கு நடக்க போற மேட்ச் எந்த மேட்ச் ஆனாலும் சரி உங்களுக்கான ரிவ்யூ ரெகுலரா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டாடா பாபாய், see you. தனியாக கம்மியாக சொல்லுங்க.